அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்னைக்கு திருவழஞ்சுழிநாதர் திருக்கோவிலும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோவிலும் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கும்பகோணத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிலும், அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமி மலையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. வாங்க இந்த கோவிலை நாம் இன்னைக்கு பார்ப்போம். கோவிலுக்கு நம்ம வந்தாச்சு. இங்கே கோவிலுடைய திருப்பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. மேலே நம்ம பார்க்குறோம் 5 நிலைகள் கொண்ட பிரம்மாண்டமான ராஜகோபுரமும் அமைஞ்சிருக்கு. கோவில் அவ்வளோ ஒரு பெரிய கோவில். இந்த கோவிலை பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு தெய்வீக அமைப்போடு அமைஞ்சிருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு கோவில் தான் இன்றைக்கி நம்ம ஸ்ரீபக்தி சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம ராஜகோபுரத்தை தாண்டி இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம். இங்கே காவேரி நதி வளமாக சுழித்து செல்லும் இடத்தில் அமைந்துள்ளதால் இத்தலத்துக்கு திருவழஞ்சுழி என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முக்கியமான தீர்த்தங்கள்லாம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே பெரிய ஒரு குளமும் அமைச்சிருக்காங்க. இந்த குளத்துக்கு பேர் ஜடா தீர்த்தம். இங்கேயே காவேரி ஆறு, அரசலாறு அப்படிங்கிற ஆறுகளும் ஓடிட்டுருக்கு. நாம் இப்போ கோவிலுடைய தீர்த்த குளம் பார்த்தோம். இது சுற்றிலுமே நந்தி பகவானுடைய சிலைகளும் சுற்றிலுமே அமைச்சிருக்காங்க. சுற்றிலும் நந்தவனங்களும் இருக்குது. கோவில் பார்க்குறதுக்கே ரொம்ப தெய்வீக ஒரு அமைப்போடவே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பழங்கால ஒரு கட்கோவில் இது. நம்ம குளத்துக்கு எதிர்த்த மாதிரியே முழுமுதற் கடவுளான ஸ்ரீ விநாயகருடைய சன்னதி தான் பார்க்குறோம். இங்கேயே 2 விநாயகர் அமைஞ்சிருக்கு. விநாயகரை பார்த்த பிறகு நம்ம போகிறது ஸ்ரீ பைரவருடைய சன்னதி. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர் ரொம்ப அதிசக்தி வாய்ந்ததாக இருந்ததுனால இந்த பைரவரை கொஞ்சம் பின்னமாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஸ்தல வரலாறு. நம்ம அடுத்ததாக இங்கே அழகான சுவாமிகளுடைய சுதை சிற்பங்கள் பார்க்குறோம். மேலே கலசங்களும் அமைச்சிருக்காங்க. இந்த மொட்டை கோபுரத்தை தாண்டி நம்ம போகணும் அப்படின்னா இங்கே விநாயகருடைய திருக்கோவிலையும் நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் வெள்ளை நிறமாக இருக்கிறதுனால இவருக்கு ஸ்வேத விநாயகர் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இருக்குது. இங்கே விநாயகர் எப்படி வந்தார் அப்படிங்கக்கூடிய ஸ்தல வரலாறை பார்ப்போம். தேவர்கள் திருப்பாற்கடலை கடையத் தொடங்கும் முன் விநாயகர் பூஜை செய்ய மறந்தார்கள். அதனால் ஆலகால விஷம் பார்க்கடலிலிருந்து வெளிவந்தது. அதனால் அவதிக்கு ஆளான தேவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து அந்த வேளையில் விநாயகரை ஆவாகனம் செய்ய வேறு ஏதும் இல்லாத நிலையில் பொங்கி வந்த கடல் நுரையை பிடித்து பிள்ளையாரை உருவாக்கி பூஜை செய்தனர். அதன்பின் விநாயகர் அருளால் எடுத்த காரியம் பூர்த்தியடைந்து அமுதம் பெற்றார்கள் தேவர்கள். அந்த விநாயக மூர்த்தியை பிரதிஷ்டை செய்ய திருவழஞ்சுழியை ஏற்ற இடம் என இங்கே பிரதிஷ்டை செய்தார் தேவேந்திரன். ஒரு கோயிலும் அதற்காக கட்டினார். இன்று அந்த கோவிலில் இந்திரன் பூஜித்து அந்த விநாயக மூர்த்தி அருள்பாலித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்றும் இந்திரனை இங்கு மானசீகமாக விநாயகரை பூஜிப்பதாகவும் சிறப்பான ஒரு ஸ்தல வரலாறும் இந்த விநாயகருக்கு சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கொடிமரம், விநாயகருடைய மூஷிக வாகனம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம கோயிலுக்குள்ளே வந்தால் சிறப்பான ஒரு மண்டபத்தை பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களுமே கலைநயம் மிக்கதாக இருக்குது. இங்கே அதுவும் இல்லாமல் தீபஸ்தம்பங்களும் அமைச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். மேலே பாருங்கள், அவ்வளோ அழகான கலை சிற்பங்களும் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில். இங்கே இருக்கக்கூடிய வெள்ளை விநாயகர் 10 அங்குல உயரமே இருக்கிறார்.
கடல் நுரையால் ஆன பிள்ளையார் அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து அபிஷேகம் எதுவுமே வந்து கிடையாது. புனுகும் அதுக்கப்புறம் வந்து கற்பூரமும் வந்து தூவி தான் வந்து அர்ச்சகர் வந்து இந்த கோயிலை வந்து வழிபடுவாங்க. இந்த விநாயகருக்கு வந்து தீண்டா திருமேனி அப்படிங்கிற ஒரு சிறப்பும் வந்து இருக்கின்றது. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருப்பது போல விநாயகருக்கும் வந்து இந்தியா முழுவதுமே 10 படை வீடுகள் வந்து இருக்கின்றது. அதில் வந்து இந்த ஸ்வேத்த விநாயகர், இந்த திருவலஞ்சுழி விநாயகர் கோயிலும் ஒரு கோயில் அப்படிங்கிறதும் சிறப்பு வாய்ந்தது. கருவறையில் இருக்கக்கூடிய அழகான விநாயகர் தான் நம்ம வந்து பார்த்து வேண்டிக் கொண்டிருக்கிறோம். விநாயகர் கோயில் இருக்கக்கூடிய அழகான தூண்கள், அப்புறம் வந்து மேலே இருக்கக்கூடிய விநாயகருடைய விமானத்தையும் வந்து பார்க்குறோம். நம்ம அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது 63 நாயன்மார்களில் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படக்கூடிய நால்வருடைய சன்னதி தான் வந்து பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய வெள்ளை விநாயகர் திருக்கோவிலே வந்து திருவழஞ்சுழிநாதர் அப்படிங்கிற சிவபெருமானுக்குரிய திருக்கோவிலும், பெரியநாயகி அம்பாள் அப்படிங்கிறது பார்வதி அம்மானுடைய திருக்கோவிலும் இந்த திருக்கோவிலுக்குள்ளேயே வந்து அமைஞ்சிருக்கு. திருவழஞ்சுழிநாதர் திருக்கோவில் வந்து ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாகும். நம்ம அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது வந்து பெரியநாயகி அம்மனை தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம பலிப்பீடம், அம்பாளுக்கு இங்கே வாகனமாக வந்து நந்தியும் வந்து இருக்கார். இங்கே வந்து அம்பாள் வந்து சிவபெருமானுக்கு வலது புறமாக வந்து அமைஞ்சிருக்கிற மாதிரி சந்நிதி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து அம்பாளுடைய ராஜகோபுரம் வந்து பார்க்குறோம். இது வந்து 3 நிலைகளோட வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி அம்பாள் வந்து சிவபெருமானுக்கு வலதுபுறம் அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு திருமண கோலமாகவே வந்து சொல்லப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய அம்பாளையும் சிவபெருமானையும் வேண்டிக்கும் போது திருமணத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே வந்து நிவர்த்தி பெறும். அம்பாள் பெரியநாயகி அம்பாள் வந்து வெள்ளி கவசத்தில் வந்து காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான காட்சியை வந்து பார்க்குறோம். அடுத்ததாக பெரியநாயகி அம்மன் சன்னதியிலே இருக்கக்கூடிய அஷ்டபுஜ காளி தான் வந்து பார்க்குறோம். இந்த சுவாமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்பாள். ராஜராஜ சோழன் வந்து இக்காளியை வழிபட்ட பிறகுதான் வந்து போருக்கு புறப்பட்டு செல்வதையே வந்து வழக்கமாக கொண்டிருந்தார். வெற்றிகள் பலரும் இந்த காளியின் மூலமாக தான் அவர் வந்து பெற்றிருக்காரு. இங்கே தான் வந்து அவருடைய போர்க்கருவிகளெல்லாம் வச்சு அம்பாளை வந்து வேண்டிட்டு போகிறதாகவும் வந்து சொல்லப்படுகிறது. அடுத்தது சிவபெருமானுடைய சிறந்த பக்தரான ஸ்ரீ நந்திகேஸ்வரரை வந்து வழிபட்டுட்டு நம்ம வந்து சிவபெருமானை வந்து பார்க்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு திருவழஞ்சுழிநாதர், அதுக்கப்புறம் வந்து கற்பகநாதேஸ்வரர் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் வந்து இருக்குது. அழகான சுதைச்சிற்பங்களும் கோயிலுடைய முகப்பிலே வந்து பார்க்குறோம். வாங்க நம்ம சிவபெருமானை வந்து தரிசிக்கலாம். நம்ம அடுத்தது சிவபெருமானுடைய சன்னதிக்குள்ளே தான் வந்து போகிறோம். இங்கே உள்ளே போன உடனே வந்து ஒரு பெரிய மண்டபம் வந்து பார்க்குறோம். அந்த மண்டபத்தில் வந்து சுற்றிலுமே வந்து கலைநயமிக்க தூண்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கோவில் வந்து தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கே திருநாவுக்கரசரால் தேவாரம் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலமாகவும் இருக்கிறது. தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை ஸ்தலங்களில் இது 25வது தலம். இத்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாகவும் அருள்பாலிக்கிறார். அகஸ்தியருடைய கமண்டத்திலிருந்து மகாகணபதியின் அருளாலே வந்து காவேரி அன்னை வந்து சோழ நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கும் செய்தி அறிந்த சோழ மன்னன் ஹரித்வஜன் தனது பரிவாரங்களுடன் சென்று காவேரி அன்னையை எதிர்கொண்டு அழைத்து வந்தார். சக்திவனம் எனப்படும் இந்த ஸ்தலத்திற்கு வரும்போது இங்குள்ள சிவனை காவேரி அன்னை வலம் வந்து வழிபட்டு ஈசன் பாகத்தில் உள்ள பிலாத்வாரத்தின் வழியாக வலம் சுழித்த வண்ணம் உட்புகுந்தாள். இதை கண்ட மன்னர் பலவித யுத்த உபாயங்களை மேற்கொண்டு பிலாத்வாரம் அடைபடாமல் போனது. உடனே அருகில் உள்ள கோட்டையூர் என்ற ஸ்தலத்தில் தவம் இயற்றி வந்த ஹேரண்ட மகரிஷி என்ற முனிவரிடம் சென்று மன்னர் முறையிட்டார். இதை கேட்ட முனிவரும் திருவழஞ்சுழி வந்தடைந்து சிவபெருமானை வழிபட்டு பிலாத்வாரம் அடைபட்டு காவேரி மீண்டும் மேலெழுந்து ஓட வேண்டினார். அப்போது சிவபெருமான் அசிரீரியாக தோன்றி சைடுடன் கூடிய முனிவரே அல்லது முடியுடன் கூடிய மன்னரோ ஒருவர் இந்த பிலாத்வாரத்தினுள் புகுந்தாலொழிய காவேரி அடைபடாது என்றும் கூறினார். உடனே ஹேரண்ட மகரிஷி காவேரி தாயை வணங்கி அதன் சீற்றத்தை குறைத்து அப்படியே தன்னுள் ஏற்றுக்கொண்டதாகவும் வந்து கூறப்படுகின்றது.
சிவபெருமானுடைய சன்னதியை நம்ம சுற்றி வந்துட்டு வெளியில் இருக்கக்கூடிய வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்கோம். முதல்ல நம்ம வந்து நால்வர், அதுக்கப்புறம் வந்து சப்த கன்னியரும் வந்து பார்க்குறோம். மேலேயே வந்து சிவபெருமானுடைய விமானத்தையும் வந்து பார்க்குறோம். இந்த கோயிலில் வந்து திருப்பணிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறதுனால அந்த வேலைகளும் வந்து இருக்குது. அடுத்ததாக வந்து நடராஜ பெருமானும் பக்கத்துலேயே வந்து நர்த்தன விநாயகரும் வந்து அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகான வடிவங்களையும் நம்ம வந்து பார்க்குறோம். கோயில் தூண்கள் எல்லாமே வந்து 3D டிசைனில் அந்த காலத்திலே வந்து அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்தலம் வந்து ஒரு திருப்புகழ் தலமாகவும் வந்து இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து 6 முகமும் 12 கைகளும் வந்து பக்கத்திலே வந்து வள்ளி தேவசேனாவோடையும் மயில் மீதும் அமர்ந்திருக்கார். இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கார். இங்கே திருப்புகழ் பாடல் பெற்றுவதும் வந்து ஒரு சிறப்பாக வந்து சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் வந்து மகா சிவராத்திரி, திருக்கார்த்திகை, விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விசேஷங்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ திருவலஞ்சுழிநாதர் திருக்கோவில் தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தோம். இந்த கோயில் உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.